அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை, ஆடி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 25ஆம் தேதி வரை இந்த நாட்கள், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. யார் யாருக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷம். வளர்பிறை பிரதோஷத்தில் நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை சிவபெருமான்கிட்ட வைக்கும்போது அந்த பிரார்த்தனை அதி சீக்கிரமாக நிறைவேறும். அதுவும் பார்த்திங்கன்னா நந்தியுடைய காதில் நாம் சொல்லணும். நந்தி பகவான்கிட்ட காதில் சொல்லணும். நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணணும். நந்தி தான் ரொம்ப முக்கியம் அன்றைய நாளில். நந்திக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் முந்தி நமக்கு நடக்கும். முந்தினா சீக்கிரமாக நடக்கும். அடுத்த விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம், பௌர்ணமி, திருவோண விரதம் ஒரே நாளில் வருது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். ரொம்ப விசேஷமானது, ரொம்ப முக்கியமானது. பெண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொண்டு, இதுவரைக்கான பழக்கமாக ஒரு வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை மீறி எதுவும் செய்ய வேண்டாம். பழக்கம் இல்லாதவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு கரெக்டாக அந்த வரலட்சுமி விரதத்தை செய்யுங்க. அன்று பௌர்ணமி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, குத்துவிளக்கு பூஜை பண்ணுங்க, ரொம்ப விசேஷம், சிறப்பாக இருப்பீங்க. திருவோண விரதம், அந்த விரதம் திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு சபதமாக ஒரு விஷயத்தை நினச்சி விரதம் இருங்க. எனக்கு இது நடந்தே தீரணும் பகவானே அப்படின்னு. அந்த பெருமாள் நிச்சயமாக திருவோண விரதத்தில் விரதம் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி 24 சனிக்கிழமை ஆவணி அவிட்டம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 25 காயத்ரி ஜபம். நம்ம லைஃப்பில் எது செய்கிறோமோ இல்லையோ காயத்ரி ஜபம் பண்ணணும். ஆமாம், நித்திய கடமைகளை செய்யுங்க. நல்ல விசேஷங்கள், நிச்சயமாக நல்ல தேஜஸ் கிடைக்கும். சுவாமி நம்ம பக்கம் முழுமையாக இருப்பார். வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலனுக்குள்ளே போகிறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை பற்றி பேசிடுவோம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் 5 ஆடி 20 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் 6 ஆடி 21 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். ஆகஸ்ட் 7 ஆடி 22 வியாழக்கிழமை மிருகசிருஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி 24 சனிக்கிழமை அவிட்ட பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம், புனர்பூசம் பூசம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆடி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் சந்திராஷ்டம். ஆக இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, பரணி, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதுரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது, விலகி இருப்பது நல்லது. விருப்பங்களே இருந்தாலும் விருப்பப்படாத மாதிரி காட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் நாம் ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு குடும்பத்தில் ஒத்துமை ரொம்ப முக்கியம். குடும்ப ஒத்துமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் ஒத்துமையே இல்லாமல் இருக்குது. நான் நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாம் சண்டை தான், ஈகோ ப்ராப்ளம். இந்த ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு 3 விஷயத்தை செஞ்சால் போதும்.
கோபம் இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். கோபம் ரொம்ப வரதான் செய்யும். இந்த கோபத்தை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஆனால் கோபத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் என்ன தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மன்னிப்பு கேட்கும். மன்னிப்பு கேட்டால் குடும்ப பிரச்சனைகள் உடனே காலியாகிடும். எவ்வளோ வேணாலும் கோபப்படுங்க, தப்பே கிடையாது. ஆனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டான்னா, குடும்பத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டான்னா, குடும்பத்துக்குள்ளே தலை வணங்கி இருந்துட்டான்னா வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கலாம். இந்த நிலப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில், எல்லா வீட்லேயும் நிலப்படி இருக்கும். எதுவுமே இந்த தலைவாசலை தாண்டி ஒரு பிரச்சனை வெளியில் போகக்கூடாதான். அடி தட்டி சண்டை எது வேணாலும் வரலாம், வெட்டு குத்து வரைக்கும் போகும், வீட்டுக்குள்ளே தான் நடக்கும், வெளியில் போகக்கூடாது. வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா 4 பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய தலை குனிந்து வாழணும். என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு வீட்டில் ஒரு ஆண் மகனுக்கு, ஆண் மகனாக இருக்கட்டும் பெண் மகளாக இருக்கட்டும், வெளியில் போகும்போது கௌரவத்தோடு இருக்கணும் இல்லையா? இந்த கௌரவம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அப்புறமா வந்து என்ன வாழ்ந்தா என்ன? அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி புருஷனை திட்டுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். பொண்டாட்டி புருஷனை திட்டுறானா தப்பே கிடையாது. அப்படின்னா வெளியில் யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்கன்னு அர்த்தம். அம்மா பிள்ளைங்களை திட்டுறாங்கன்னா வெளியில் அசிங்கப்பட மாட்டோன்னு அர்த்தம். வெளியில் யாரும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா திட்டுவாங்க. அப்பா கண்டிக்கிறாரு, புருஷன் பொண்டாட்டியை கண்டிக்கிறாங்க அப்படின்னா வெளியில் யாரும் நம்மளை கண்டிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுவாங்க, அவமானம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், தற்பெருமையோடு நடக்கலாம். இது மாதிரி நான் இருக்கேன்டா வாழ்க்கையில் அப்படின்னு. ஆனால் யாரெல்லாம் வீட்டில் நம்மளை யார் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ வெளியில் திட்டு வாங்குவாங்க. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். ஒரு அப்பா அம்மா திட்டக்கூடாதுன்னு ஒரு பையனோ பொண்ணோ நினச்சாங்கன்னா ஊரே காரி துப்புற மாதிரி தான் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு புருஷன் பொண்டாட்டி திட்டக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா வெளியில் கண்டிப்பாக அவமானத்தை சந்திப்பான். ஒரு பொண்டாட்டி புருஷன் திட்டக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அதே பொண்டாட்டி வெளியில் பார்த்தீங்கன்னா சிரமத்தை சந்திப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளை தட்டி கேட்குறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு நம்ம தலை குனியணும். வீட்டுக்குள்ளே தலை குனிஞ்சால் வெளியில் தலை நிமிரலாம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா இதுதான் இருக்கணும். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளையும் ரொம்ப செல்லமாக வளர்த்துடுறோம். அதனால் வீட்டில் திட்டவும் முடியல, வெளியில் போய் அந்த பிள்ளைகளால் உலகத்தை கையாளவும் முடியல. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இன்றைக்கி நிறைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விவாகரத்தெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளோ கோபம் வருதோ அந்த கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கான வேல்யூவே தெரியல. யாருமே அதை பற்றி முயற்சியே எடுக்க மாட்டாங்க. கோபம் குறையணும்னா 2 விஷயந்தான். ஒன்று, மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்போ தான் கோபம் குறையும். தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணலைங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நான் தப்பே பண்ணலை, அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க, நான் என்ன பேசுனேன்னு தெரியுமா, அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் என்ன பேசினாலும் மன்னிச்சிரு, முடிஞ்சு போச்சு. மன்னிச்சிரு 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 மன்னிச்சிரு. நீங்கள் 100 தடவை கேளுங்க, தப்பே கிடையாது, மன்னிப்பு கிடச்சிரும். மன்னிப்பு கிடச்சிருச்சுன்னா அந்த கோபம் ஒரு 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 சனப்பொழுதில் போயிடும், ஒரு வினாடியில் போயிடும், வினாடியை விட கம்மியாக போயிடும். அதுதான் புருஷன் பொண்டாட்டி, அதுதான் குடும்பம். அப்போ குடும்பத்துக்குள்ளே இந்த மன்னிப்பு கேட்குற எண்ணம் வரணும். இவகிட்ட நான் யார் மன்னிப்பு கேட்குறதுக்கு, அவங்ககிட்ட நான் என்ன மன்னிப்பு கேட்குறதுக்கு? அது சில வீட்டிலலாம் பாருங்கள், புருஷனுக்கு கோபம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இங்கே போயிடுவாங்க. அதுமாதிரிலாம் போகக்கூடாது. இது ரொம்ப போதை. அது அந்த போதைக்கு அடிமையாகவே ஆகக்கூடாது. கோபத்தில் சில பேர் அதுமாதிரி செய்கிறீங்க, அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய மானம் மரியாதை எல்லாமே இழக்கிறோம். சரி, கோபம் வருதுன்னா என்ன பண்ணலாம்? நல்லா சோத்தை போட்டு தின்னுங்க வீட்லேயே, இல்லை ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க. ஒரு கோபம் வந்ததுன்னா உண்மையிலே சாப்பிட்டு பாருங்கன்னா கோபம் சுத்தமாக போயிடும். இது ஒரு பெரிய மருந்து. வீட்டில் இருக்கிற என்ன சாப்பாடு இருக்க போட்டு சாப்பிடுங்க. கோபத்துக்கு சாப்பாடு தான் சரியான மருந்து. செஞ்சு பாருங்கள், கோபமே இருக்காது. அப்படியே கோபப்பட வேண்டிய கட்டாயம் வருது. யார் திட்டுறா, திட்டுமா, திட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். திட்டுறதை கேட்டு வாங்கி பாருங்கள், திட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்கணும். இன்னிலிருந்து இந்த பதிவு கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்குறவர்களுக்கு முக்கியமான கருத்து என்னென்னா, வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன அவமானம், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது வீட்டோடு இருக்கணும், வாசலை தாண்டக்கூடாது.
வீட்டுக்குள்ளே நடக்கிறது வாசலில் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை காட்டுமே தவிர, நான் புருஷன்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கக்கூடாது, அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கக்கூடாது, என்னை எங்கள் அப்பா அம்மா திட்டாங்க பாரு, எங்கள் அப்பா அம்மா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என் பொண்டாட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டா, புருஷன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு புறம் சொல்லிக்கிட்டு இதை ஒரு ஃபோன் அடித்து மற்ற குடும்பத்தில் போய் பேசி நம்ம குடும்பத்தை போய் அவங்க குடும்பத்திட்ட போய் அடகு வச்சு அவங்க குடும்பத்தில் அதை விட 1000 பிரச்சனை உட்காந்துருக்கும். அவன்லாம் வெளியில் சொல்ல மாட்டான், ஆனால் நம்ம அதை சொல்லிவிடுவோம். நம்ம தான் நம்ம குடும்பத்தை முதல்ல டாரு போட்டு கிழிச்சிருவோம். அது மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் குடும்ப ஒத்துமையை கண்டிப்பாக பாதுகாக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தலைவன் தலைவி சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் திரைப்படம் வருது, ஓடுது, தலைவன் தலைவின்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அந்த மெசேஜ் அதில் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். தலைவன் தலைவி படத்தில் போய் பார்க்குறோம், மெசேஜ் என்ன இருக்குது? சண்டை போட்டாலும் சேர்ந்துடுறாங்க, டைவர்ஸே ஆனாலும் கடைசியில் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா அந்த பாசம் விடாது. ஒரிஜினல் பாசம் வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நான் இல்லாமல் அவன் வாழ முடியாது, அவன் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு.